அரியலூர் அருகே சிலிண்டர் லாரி வெடித்த விபத்தின் போது கொள்ளிடம் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறியதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்கிட கேட்கலாம். பாலசுப்ரமணியன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. அதாவது அரியலூர் மாவட்டம் வாரணாசி கிராமத்துல இன்று காலை திருச்சியிலிருந்து அரியலூரை நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் ஏஜென்சிக்கு சொந்தமான சிலிண்டர் லாரி ஒன்று வெடித்து பெரும் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தை தொடர்ந்து சுற்று வட்டார கிராமங்கள் ஏறக்குறைய 3-4 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவனுடைய வெடி சத்தமும் ஏறக்குறைய ஒரு 100 மீட்டர் அளவுக்கு தீப்பிழம்பும் கிளம்பி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரியலூர் மாவட்ட காவல்துறை, தீயணைப்புத்துறை, மாவட்ட நிர்வாகம் மற்றும் அமைச்சர் எஸ் சிவசங்கர் மற்றும் இந்திய ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவன ஊழியர்கள் என பல தரப்பினரும் வாரணாசி கிராமத்திற்கு வருகை தந்து மீட்பு பணியை துரிதப்படுத்தினர். இந்த சம்பவம் நடைபெற்று முடிந்து ஏறக்குறைய தற்போது மீட்பு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்த நிலையில் ஒரு புதிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதாவது லாரி விபத்துக்குள்ளான இடத்திற்கு அடியில் திருமானூரிலிருந்து அரியலூர் நகராட்சிக்கு வருகின்ற கொள்ளிடம் குடிநீர் குழாயானது இந்த சிலிண்டர் வெடிப்பால் அதன் பைப் லேசான விரிசல் ஏற்பட்டு பூமியிலிருந்து தண்ணீர் மேலே வந்திருக்கிறது. லாரி கவிழ்ந்து ஏறக்குறைய ஒரு 250க்கும் மேற்பட்ட வெடிக்காத சிலிண்டர்கள் அந்த கிடந்த இடத்தில் இந்த கொள்ளிடம் குடிநீரிலிருந்து வந்த தண்ணீர் சூழ்ந்து முழுவதும் நிரம்பி இருந்த சிலிண்டர்களை குளிமைப்படுத்தியுள்ளதாக தீயணைப்பு துறையினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த குடிநீர், அதாவது கொள்ளிடம் குடிநீர் தரையிலிருந்து அந்த வெடிப்பால் வெளியே வராமல் இருந்திருந்தால் மேலும் கூடுதலான சிலிண்டர்கள் வெடித்து பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.